ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலே உற்சாகமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தொடர்ந்து இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நானும் நிறைய தடவை உற்சாகப்படுத்துறேன், ஆனா வர மாட்டுது. ஹல்லேலூயா. நீங்க இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? உற்சாகமா இருக்கா? பலப்படுறீங்களா? அதே போல நீங்களும் என்னை உற்சாகப்படுத்துறேன். என்ன சொல்லி பலப்படுத்த? நீங்க எனக்கு பிரசங்கம் பண்ணுங்க நான் சொல்றேன். என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்பதான் ஒரு பல ஒரு உற்சாகம் இன்னும் ஆவியில நிரப்பப்பட்டு இன்னும் பேச முடியும் இல்லையா? வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க, உற்சாகமா பேசுங்க. என்னோட சேர்ந்து 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24வது வசனம். 1 Corinthians chapter 7 verse 24. 1 Corinthians chapter 7 verse 24. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24வது வசனம். சகோதரரே, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவர். ஆமென், ஆமென், ஆமென். சகோதரரே, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது என்ன பண்றீங்களோ, ஓகே இன்னைக்கு நான் எல்டராக நான் அழைக்கப்பட்டிருக்கேன், கடைசி வரைக்கும் அதிலே நிலைத்திருக்கணும். இன்னைக்கு நான் வந்து பேக் ஆஃப் சாங் லீடரா இருக்கிறேன். நம்ம ஊழியத்தை தான் நம்ம முன்பாக வைக்கிறோம், அது முக்கியம் தான். ஆனா இங்க நான் உங்க மத்தியில என்ன நான் பேச வருகிறேன்னா, தேவனோட வார்த்தை உங்க மத்தியில என்ன பேச வருகிறதுன்னா, சகோதரரே, அவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும். நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க அழைக்கப்பட்டீங்க, எப்படிப்பட்ட இருதயம் இருக்கும் போது நீங்க அழைக்கப்பட்டீங்க, அதே நிலைமையில கர்த்தருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு முன்பாக நிலைத்திருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் தேவனால இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க யாருமே கைவிடப்படல. நாம் எல்லோரும் கர்த்தருக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனா எப்படி அழைக்கப்பட்டோம்? எந்த சூழ்நிலையிலிருந்து நம்மள தேவன் அழைத்தாரு? எப்படிப்பட்ட இருதயத்துல நம்ம இருந்தோம்? உடைக்கப்பட்ட இருதயத்துல இருந்தோமா? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை மத்தியில நம்ம அழைக்கப்பட்டோமா? ஹல்லேலூயா. எல்லோரும் ஒரு விதத்துல நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. உங்களோட சூழ்நிலையும் என்னோட சூழ்நிலையும் ஒன்று அல்ல. அநேகருக்கு பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, அதே வேளை சந்தோஷமும் உண்டு, சமாதானமும் உண்டு. ஆனா கர்த்தர் அழைத்த விதம் வேறு வேறு. ஹல்லேலூயா. கர்த்தர் அழைத்த விதம் வேறு வேறு. இன்னைக்கு அநேக பேரு நம்மளுடைய நிலைமை கொஞ்சம் அப்கிரேட் ஆனோனே, நம்மளுடைய நிலைமை கொஞ்சம் உயர்ந்த பிறகு கர்த்தர் நம்ம அழைத்த ஆதியில அழைத்த அந்த நிலைமையை நம்ம மறந்துடுறோம். என்ன மறந்துடுறோம்? அந்த நிலையை நம்ம மறந்துடுறோம். ஹல்லேலூயா. தேவன் அழைக்கும் போது, ஆமென், தேவன் அழைக்கும் போது நம்ம அதுக்கு பாத்திரனாக இல்லாதவர்களாக நம்ம இருந்திருப்போம். அது நம்மளே உணர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. அவ்வளவு தாழ்மை நம்ம மத்தியில. கர்த்தர் நம்மளை அழைக்கும் போது அவ்வளவு தாழ்மை. அது மட்டும் இல்ல, நம்ம தகுதி அற்றவர்கள் என்று இதுக்கு நான் பாத்திரனா? இந்த கிறிஸ்து என்னை தேடி வந்தாரா? இந்த பரிசுத்த தேவன் என்னையும் இங்க நிக்க வைத்திருக்கிறாரா? அப்படி சிந்திச்ச நம்ம இப்ப எங்க போச்சு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆரம்பத்துல அழைக்கும் போது நம்மகிட்ட இருக்கிற பணிவு என்ன, நம்மகிட்ட இருக்கிற தாழ்மை என்ன, நம்மகிட்ட இருக்கிற கீழ்ப்படிதல் என்ன? ஒரு வார்த்தை தேவ மனுஷன் பேசும்போது அதுக்கு எதிர்த்து நிற்க பேச கூட நம்மளுக்கு தைரியம் இல்லாதவர்களாக நம்ம காணப்படுவோம். ஏன்னா கர்த்தரோட வார்த்தை அப்படின்னு இருந்தவங்க நம்ம இன்றைக்கு நம்மளோட நிலை எப்படிப்பட்டதாக இருக்கு? எல்லாமே தேவன் என்று எண்ணி கருதி அநேக நேரத்துல அவருடைய சமூகத்துல முழங்கால் போட்ட காலமும் உண்டு, கண்ணீர் விட்ட காலமும் உண்டு. பதட்டம் தவிப்பு வரும்போது அவர் தேடி ஓடின நாட்களும் உண்டு. இப்ப எங்கங்க ஓடுறோம், முழங்கால் போடுறோம், எல்லாம் சண்டெல்லாம் போட்டுட்டு
நம்மளோட பலத்துல என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? முழங்கால் போடுறோம். அதுக்கப்புறம் அந்த தேவனை தேடுறோம். ஆனா ஆரம்பத்துல நம்ம அப்படி இல்லையே. தேவன் அழைத்த அந்த முதல் அழைப்பின் பிறகு நம்ம அப்படி இல்லையே. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனம் படிங்க. சகோதரரே, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவர். இதுதாங்க இன்னைக்கு கிறிஸ்துவோட வாழ்க்கையில ரொம்ப கடினமாக இருக்கு. ஆரம்பத்துல தேவன் அழைத்த நிலைமையில நம்ம அதுல நிக்கிறது, அப்புறம் கடைசி பலத்து வரைக்கும் நிக்கிறது, அது ரொம்ப கடினமாக இருக்கு. நம்ம நிக்கிறது இல்ல. எப்படி சொல்றது? உலகம் மாறுது, காலங்கள் மாறுது, நேரங்கள் மாறுது போல மனுஷனுடைய சுபாவங்கள், மனுஷனுடைய தன்மைகளும் அதுக்கேற்றபடி மாறுது. ஆனா நம்மளோட தேவனும் அழைத்த தேவன் நம்மளை அழைக்கும் போது எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல கடைசி பரிந்த வரைக்கும் நம்மளுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாத தேவன். அவரோட பேச்சில மாற்றம் இல்ல, அவரோட செயல்ல மாற்றம் இல்ல, அவரோட கிரியையில மாற்றம் இல்ல, அவருடைய அன்புல மாற்றம் இல்ல. அல்லேலூயா. ஆனா மனுஷன் எப்போதும் சொல்லுவாங்க, இப்ப எனக்கு அந்த பண்ண முடியும் வர மாட்டேது. நேரத்துக்கு ஏற்ற மனுஷர்களா? எப்படி ஒரு அந்த பழமொழி, அது ஒரு பழமொழி இருக்கு. மனுஷன் நேரத்துக்கு ஏற்றது போல மாறிக்கிட்டே இருப்பாரு, சூழ்நிலைக்கு ஏற்றது போல மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அழைத்த தேவன் அவரை நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு பாஸ்டருக்கு தெரியாது. ஆனா பாஸ்டர் ஜெபம் கொடுக்கும் போது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு லேடிஸ் மீட்டிங்ல 3 பேருக்கு ஜெபத்தை கொடுத்தேன். என்னோட பிரசங்கமே அதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க மத்தியில சகோதரரே, அவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையில தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன், நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவன் அழைத்த விதம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர் அழைக்கும் போது நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க? உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தது? அந்த சூழ்நிலை மத்தியில உங்களுடைய இருதயம், கர்த்தர் உங்களை அழைக்கிறார்னா அந்த அழைப்புக்கு உங்க இருதயம் பாத்திரனாக இருந்தனால தான் தேவன் உங்களை அந்த நேரத்துல உங்களை அழைத்தாரு. நினைத்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. நான் எந்த சூழ்நிலை இருக்குமோ தேவன் என்னை அழைத்தாரு. அழைக்கும் போது என்னோட இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தேவனோட சத்தத்தை கேட்கிற நிலைமையில இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய பாதைக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, அவரே உயர்ந்தவர், அவரே பெரியவர் என்று எண்ணுகிற இருதயத்தில் இருந்தது. அல்லேலூயா. மனுஷனை நம்பாத சூழ்நிலை, மனுஷனை நம்ப முடியாத அந்த சூழ்நிலை மத்தியிலே தேவன் நீங்க ஒருவர் தான் என்னை தூக்க முடியும், நீங்க ஒண்டிதான் என்னை காப்பாற்ற முடியும், நீங்க ஒண்டிதான் எனக்கு ஒத்தாசை உதவி தர முடியும் என்ற அந்த பக்குவத்துல நம்ம இருதயம் இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லோரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட இருதயம் இருந்தால் தான் தேவன் நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எப்படிங்க பெருமை உள்ளவனை அழைப்பாரு? புரியுதுங்களா? தேவன் எப்படி பெருமை உள்ளவன் அழைப்பாரு? கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிற, பாவத்தை வெறுக்கிறார். அல்லேலூயா. பாவிகளை மன திரும்பின பிறகு தேவன் அவனை அழைத்து அவனை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ளணும். உங்க மத்தியில ஒரு மனுஷனை நான் காட்ட விரும்புகிறேன். என்னோட சேர்ந்து 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனத்தை நம்ம பார்ப்போம். 1 Samuel chapter 9 verse 15 to 21. Samuel chapter 9 verse 15 to 25. மொழியில அரைச்சிருந்தீங்கன்னா அதேதான். சத்து சாமுவேல் chapter 9 verse 15 to 21. ஒன்று சாமுவேல் 9வது அதிகாரம் 15லிருந்து 21வது வசனம். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யாமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை உன் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார்
என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே செல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதி உத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையில் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோடு போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றார். அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யாமின் கோத்திரத்தின் அல்லவா? பென்யாமின் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த பைபிள் இருக்கிற இந்த சாட்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்க வந்து தேவன் இடத்துல முறையிடுறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்க ராஜாவாக இருந்தது தேவன் தான். ஆனா அவங்க மாமிச பிரகாரமாக அவங்கள வழி நடத்தி அவங்க கண்கள் பார்க்கும்படியாக ஒரு ராஜாவை கேட்கும் போது தேவன், நீங்க வந்து பழைய படிச்சுன்னா தேவன் தான் ராஜாவை தேர்ந்தெடுப்பார். சவுலும் தேர்ந்தெடுத்ததும் தேவன் தான். ஆனா அது வந்து ஜனங்களோட விருப்பத்தின் பிரகாரமாக தேவன் தேர்ந்தெடுத்தார். அப்ப சாமுவேலுக்கு தேவன் சொல்றாரு, அப்படின்னா ஒரு நாள் முன்பாக சாமுவேலும் சவுலும் சந்திக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் வந்து சொல்றாரு, இப்படிப்பட்ட மனுஷன் வருவாரு. இங்க என்ன நடக்குதுன்னா, சவுலுடைய கழுதை காண போகிறது. தன்னோட தகப்பனாருடைய கழுதை காண போய் அவர் தேடி வருகிறாரு. அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு திட்டம் போடுறாங்க, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசிட்ட நம்ம போவோம், அவரு சொல்லுவாரு என்னதுன்னு. ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னா தேவன் வந்து சவுல் மேல ஒரு அழைப்பை வைத்திருந்தாரு. என்ன வைத்திருந்தாரு? அழைப்பை வைத்திருந்தாரு. என்ன அழைப்பு? ராஜாவாக, அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக, அரசாடும்படியாக தேவன் சவுலை அங்க தேர்ந்தெடுக்கிறாரு. இங்க வந்து நான் உங்க மத்தியில நான் என்ன காட்ட நான் விரும்புகிறேன்னா, அங்க வந்து 20வது வசனத்துல சாமுவேல் வந்து மறைமுகமாக சவுலுக்கு சொல்றாரு. படிக்க மறுபடியும் 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். 3 நாள் ஆயிட்டு. அப்படின்னா கழுதை காணா போய் 3 நாள் ஆயிட்டு. 3 நாள் காணாம போச்சு நம்ம என்ன நினைப்போம்? போச்சு, one day still got chance இல்லையா? தேடி கண்டுபிடிச்சா. இங்க 3 நாள் ஆச்சு. நம்பிக்கை நம்மளா இருந்தா நம்பிக்கை இருக்காது, திருப்பி கிடைச்சிரும்னு. 3 நாள் ஆயிட்டு. அவைகள் அகப்பட்டது. அது வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதனால நீ வருத்தப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். இதல்லாமல் சகல இஸ்ரவேல் அபேட்சையும் யாரை நாடுகிறது? இங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்து யாரை தேடுகிறாங்க? யாரை வந்து இம்பார்ட்டன்டா நினைக்கிறாங்க? இப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? ராஜா வேணும். படிங்க. உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றார். அங்க வந்து சாமுவேல் வந்து சவுல் சொல்றாரு, உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவா. அதுக்கப்புறம் சவுல் வந்து பிரதி உத்தரமாக சொல்றாரு. அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யாமின் கோத்திரத்தின் அல்லவா. பாருங்க, தேவனுடைய அழைப்பு அங்க வரும்போது சவுல் தன்னை அங்கே தாழ்த்தி சொல்றாரு. இஸ்ரவேல் கோத்திரத்தின் மத்தியிலும் என்னோட கோத்திரம் ரொம்ப சிறிதான கோத்திரம். என்ன கோத்திரம்? ரொம்ப சிறிதான கோத்திரம். அவர் பெஞ்சமின் கோத்திரம். யாக்கோபுடைய 12வது கோத்திரம் தான் பெஞ்சமின் கோத்திரம். ரொம்ப சிறிதான கோத்திரம். அதை அங்க அவர் நினைவு கூர்றாரு. பென்யாமின் கோத்திரத்துக்கு குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா. குடும்பம் அற்பமானது அல்லவா. ஹல்லேலூயா. தேவன் சவுலை ராஜாவாக தேர்ந்தெடுக்கும் போது சவுல் தன்னோட நிலைமையை அவன் நினைத்து பார்க்கிறான். நான் அதுக்கு பாத்திரனா? அந்த ராஜா என்ற அந்த அழைப்புக்கு கர்த்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் அதுக்கு பாத்திரனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்ற என்னோட கோத்திரம் எல்லா கோத்திரத்துக்கு ரொம்ப சிறித கோத்திரம். அது மட்டும் இல்லை, என் குடும்பம் அற்பமானது.
அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு மென்மையை கொடுத்திருக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு உயர்வு கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல இதெல்லாம் நம்மகிட்ட இல்லைங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்தோம். குடும்பத்துல சமாதானம் இல்ல, குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, வருமானம் இல்ல, வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பஞ்ச காலமே இல்ல, ஆனா குடும்பத்துல அவ்வளவு பஞ்சம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் அவரோட ஆலயத்துல நம்மள அழைத்து கொண்டு, ஆமென். எங்கேயாச்சும் அரசும் மலேசியா எவ்வளவு ஹோட் தெரியுங்களா? கத்தோலிக் திவாலியா நம்மளோட ஜியோகிராஃபி இது எவ்வளவு ஹீட் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம ஸ்லாக்ஸ் சட்டை போட்டுக்கிட்டு ஸ்லாக்ஸ் மாதிரி போட்டு டாய் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். யாருங்க நம்மளுக்கு அவ்வளவு பெரிய கனத்தையும் மரியாதை நம்மளுக்கு கொடுப்பா? வேலை இடத்துல கூட நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு போகிறது போல பெண்கள் நம்ம எல்லாரும் வரோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு அழைப்பு, கன பெற்ற கன பொருந்திய அழைப்பு யாருங்க நம்மளுக்கு தருவா? மனுஷர்கள் ஒரு போதும் நம்மளுக்கு இந்த அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்து நம்ம உயர வைத்திருக்கிறாரு. ஆனா உயர்ந்த பிறகு நம்மளோட நிலைமையே நம்ம மறந்து போகுது. அல்லேலூயா. சவுல் சொல்றாரு, இஸ்ரவேல் கோத்திரத்தை காட்டிலும் என் கோத்திரம் ரொம்ப சின்னது. அந்த சின்ன கோத்திரத்துல தான் என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க? அவர் கேள்விக்குறியா தானே கேட்கிறாரு. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரன் அல்லவா? கேள்விக்குறியா கேட்கிறாரு. அப்படின்னா அந்த சின்ன கோத்திரத்தின் மேலேயே தேவனுடைய பார்வை வந்தது. அதுவும் ஏன் மேல வந்துதான். அல்லேலூயா. சிலட்டா நம்ம ஏங்குவோம் இல்லையா? நம்மள கூப்பிட மாட்டாங்களா? அல்லேலூயா. நம்மள பேர் சொல்லி அழைக்க மாட்டாங்களா? ஏன்னா அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வை எங்க வந்தது? உங்க மேலதான் வந்தது. அல்லேலூயா. உங்க மேலதான் வந்தது. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, என் குடும்பம் யாருமே இந்த வார்த்தை சொல்லி நம்மளாச்சும் சொல்லியிருக்க மாட்டோம். அற்பமான குடும்பம் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஆனா சவுல் சொல்றாரு, என் குடும்பம் பென்யாமீன் குடும்பம், பென்யாமீன் கோத்திரத்துக்கு குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதே அல்லவா? அற்பமானது அல்லவா? அல்லேலூயா. நீங்களும் நானும் சிந்திக்காத ஒரு வார்த்தை. நம்ம குடும்பத்தை பத்தி நம்ம அப்படி யோசிப்போமா? ரொம்ப அற்பமான குடும்பம், ரொம்ப கேவலமான குடும்பம் நம்ம யோசிப்போமா? அல்லேலூயா. ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் அப்படிதான் இருந்திருக்கும். தவறா சொல்லிட்டேனா? இல்ல. ஆக்சுவலி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம குடும்பம் அப்படிப்பட்டதா தான் இருக்கும். ஆனா நம்ம அந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டோம். சில பேரு அறியாம கூட வாழ்றாங்க கிறிஸ்துவுக்குள்ள. அல்லேலூயா. ஆனா தேவன் இது அற்பமான குடும்பம், இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத குடும்பம், ரொம்ப கேவலமான குடும்பம் தேவன் என்றைக்கும் எண்ணது இல்லை. தேவன் அப்படி எண்ணி இருந்தால், தேவன் அப்படி பார்த்திருந்தால் சவுலை தேவன் அழைத்திருக்க மாட்டார். சவுலை தேவன் தெரிந்து கொண்டிருக்க மாட்டார். அத்தனை பல லட்சம் ஜனங்களை ஆளுகை செய்யறதுக்கு தேவன் வாசலை திறந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய தேவன் நம்மளுடைய நிலைமையை ஆராய்ந்து பார்த்து அழைக்கிற தேவன் அல்ல. அவர் நம்மளோட பேக்ரவுண்ட் பார்க்கல, அவர் நம்மளோட ஸ்டேட்டஸை பார்க்கல, அவர் நம்மளோட எஜுகேஷனை பார்க்கல, உங்களால முடியுமோ முடியாதது அவர் பார்க்கல. அவர் யார் என்று அழைத்துதான் நம்மளை அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்னால நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்று தெரிந்துதான் தேவன் நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்க சில காரியத்துல இல்ல? நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோன்னே தெரியல. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ நாளைக்கு இது நான் எப்படி பார்க்க போறேன், இது எப்படி நான் கடந்து போக போறேன், எனக்கு என்னவே செய்யல தெரியலன்னு நம்ம நினைக்கிறேன். நம்ம உங்க மேல நம்பிக்கை வச்சு தேவன் அழைக்கவே மாட்டார். ஏன்னா உங்களை பத்தி என்னை பத்தி நம்மளுக்கே நல்லா தெரியும் போது தேவனுக்கு பல மடங்கு தெரியாது. நம்ம எப்படி சிந்திப்போம், எப்படி பேசுவோம், எப்படி நடந்து கொள்வோம், சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாக மாறுகிற மனுஷர்கள் தான் நீங்களும் நானும். அது நிஜம், உண்மை. நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு நான் பேசுற வார்த்தைகள்
நீங்க கோவப்பட்டாலும் சரி, அதுதான் உண்மை. நெஜத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. சூழ்நிலைக்கு ஏற்று போல நம்மளோட வார்த்தைகள் மாறும். சூழ்நிலைக்கு ஏற்றது போல நம்மளோட கிரியைகள், நம்மளோட செயல்கள் மாறும். சூழ்நிலைக்கு ஏற்றது போல நம்ம நடந்து கொள்வோம். ஆனா தேவன் அப்படி இல்லைங்க. அற்பமாக எண்ணப்பட்ட அந்த குடும்பத்தில் இருந்த சவுலை, சிறிய கோத்திரமாக இருந்த அந்த பெஞ்சமின் கோத்திரத்துலதான் தேவன் சவுலை தெரிந்து கொண்டார். இப்ப பாருங்க, சவுலே அப்படி தன்னை நினைக்கிறாருன்னா சுத்தி இருக்கிறவங்க எப்படி நினைச்சிருப்பாங்க? சவுல் பாருங்க, அவர் சொல்றாரு, பெஞ்சமின் இஸ்ரவேல் கோத்திரத்திலே சிறிதான கோத்திரமே பெஞ்சமின் கோத்திரம். தன்னை தாழ்வுபடுத்துறாரு இல்லையா? அது மட்டும் இல்ல, பெஞ்சமின் கோத்திரத்தின் மத்தியிலேயே என் குடும்பம் அற்பமான குடும்பம் அப்படின்னு நினைக்கும் போது சுத்தி இருக்கிற மற்ற கோத்திரங்கள், மற்ற கோத்திரங்கள், ட்ரைப்ஸ் இல்ல மற்ற ஜனங்கள் என்னவா நினைத்திருப்பாங்க? அதோட இன்னும் கேவலமா தான் பேசியிருப்பாங்க. நம்ம எப்பொழுது ஒன்று நினைத்துக்கொள்ளணும், எந்த அளவுக்கு நம்மள கேவலமா நினைக்கிறோமோ, அப்படின்னா மதிப்பு குறைவாக பேசுறோமோ, அது காட்டில் தான் நம்ம சுத்தி இருக்கிறவங்க பேசுவோம். ஏன் நல்லது செய்யும் போதே நம்ம நல்லவங்களா இருக்கும் போதே சுத்தி இருக்கிறவங்க நல்லது பேச போறது இல்லை. அப்ப நீங்க உங்களை இப்படி இழிவாக நீங்க நினைக்கும் போது அப்ப சுத்தி இருக்கிறவங்க ஒண்ணும் உங்களை இழிவாதான் பேசுவாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் தாங்க மனுஷங்களை பேசுறதை கேட்டு நம்ம வாழ்றோம். தேவன் உங்க சுத்தி இருக்கிற மனுஷர்களை பேசுகிறது ஒன்றும் கேளாமல், அல்லேலூயா, அவரோட சித்தம் நம்ம மேல எதுவோ அது மட்டும்தான் அவர் நிறைவேற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது நீங்களும் நானும் அறிந்து கொள்வர்களாக இருக்கணும். வேற படிங்க. பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களில் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே. அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யாமின் கோத்திரத்தின் அல்லவா? பென்யாமின் கோத்திரத்துக்கு குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றார். பாருங்க, அப்ப சவுல்னால அறிந்து கொள்ள முடியுது இல்லையா சாமுவேல் என்ன சொல்ல வர்றாருன்னு. கடைசியாக அவர் கேட்கிறாரு, நான் இஸ்ரவேல் கோத்திரத்துல சிறிதான பெஞ்சமின் கோத்திரனா இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, பெஞ்சமின் கோத்திரத்திலே என் குடும்பம் அற்பமான குடும்பமாக இருக்குது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க எப்படி என்னை பார்த்து சொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. பெஞ்சமின் கோத்திரத்தின் மத்தியில they are not a leading family. அல்லேலூயா. அப்படினா அந்த பெஞ்சமின் கோத்திரம் அது ஒரு கோத்திரம் இல்லைங்களா? அந்த கோத்திர வழி நடத்துற குடும்பமும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தும் இல்லை, அவங்களுக்கு அங்க ஒரு மதிப்பும் இல்லை. அந்த கோத்திரத்தின் மத்தியில இருக்கிற என்னிடத்துல நீங்க எப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்க எனக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்க எப்படி இருக்கும்போது தேவன் உங்களை பார்த்து சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன். நீங்க எந்த சூழ்நிலை இருக்கும்போது தேவன் உங்களை பார்த்து சொன்னாரு, என் பின்னே வான்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னை காப்பாற்றுன்னு தேவன் எப்ப சொன்னார்? நான் உன் தேவைகளை சந்திக்கிறேன் என்று தேவன் எப்ப சொன்னார்? நீங்க நல்லா இருக்கும் போதா? ரொம்ப பணக்காரங்களா இருக்கும் போதா? நம்மளுக்கு மதிப்பு இருக்கும் போதா தேவன் அப்படி சொன்னாரு? இல்லைங்க. அநேக ஜனங்கள்னால அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, அல்லேலூயா, மனம் உடைந்து போய் இருக்கிற சூழ்நிலை மக்கள் தான் தேவன் நம்மளை அழைத்தாரு. ஏன் தெரியுங்களா? அந்த நேரத்துல நம்மளுடைய இருதயம் மனுஷனை நம்புவதற்கு ஏதுவாக இருந்தது. அப்படின்னா மனுஷன் நம்பவே கூடாத அளவுக்கு நம்ம இருதயம் இருந்தது. என்னைக்கு தெரியுங்களா உங்க இருதயம் யாருமே நம்பாம அப்பாற்பட்டது ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா? தெரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்கு மேல மனுஷர்கள் நம்மளுக்கு எந்த ஒத்தாசையும் உதவியும் கொடுக்க முடியாது, இதற்கு வழியே இல்ல, தேவன் தானே நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அந்த நேரத்துல தேவனோட அழைப்பு உங்களை தேடி வரும். வந்தது, அழைத்துட்டாரு. ஆமென். சவுல் எதிர்பார்க்கல தெரியுங்களா? சவுல் இப்படிப்பட்ட அழைப்பு அவர் எதிர்பார்க்கலாம். அவன் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா ஒரு சூழ்நிலை அப்படி.
இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. அவங்களால எதிர்த்து கூட தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. ஆமா தானே? அற்பமான குடும்பம், சொசைட்டில ஒரு அந்தஸ்து இல்ல, சொல்றது அளவுக்கு பேர் இல்ல, ஒரு மதிப்பு இல்ல. ஆமா தானே? அவங்க எப்படி இருப்பாங்க? எல்லா விதத்திலும் தாழ்மையா இருப்பாங்க. வார்த்தையை எடுத்து பேசுறது கூட ரொம்ப பயப்படுவாங்க. அவங்கள்ட்ட அவ்வளவு ஜாக்கிரதை இருக்கும், அலர்ட்னஸ் இருக்கும். சரிங்களா? கரெக்டுங்களா? ஒரு அலர்ட்னஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு தாழ்மை. சோ சாமியில் வந்து அந்த வார்த்தை சொல்லும் போது நான் அதுக்கு போதி அந்த ஒரு சூழ்நிலை மத்தியில தான் இருந்தாரு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தேவனும் நம்மள அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்மள அழைத்தாரு. எவ்வளவு கண்ணீரு, நிம்மதி இல்லாத தூக்கம் எத்தனை நாள், என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், எவ்வளவு கேள்விகள். இன்னைக்கு அது எல்லாமே தேவன் நம்மளை விட்டு விலகி போட்டுட்டாரு. தேவன் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலைனால தான் இன்னைக்கு நம்ம தேவனோட வார்த்தையை நாட்களை உட்காந்து கேட்கிறோம். இல்லைன்னா இந்தியா தேசத்துல தென்ட்டு கொட்டாய் போடுது, உங்களுக்கு கீழே தான் உட்கார வச்சிருக்கணும். ஆமென். தேவன் நம்மளுக்கு அவ்வளவு மென்மைகளை கொடுத்திருக்கிறாரு. சவுல் தேவன் அப்படிதான் அழைத்தாரு. சவுலை மட்டும் தேவன் அழைக்கல, இன்னைக்கு உங்களும் என்னையும் அப்படித்தான் அழைத்திருக்கிறாரு. என்னோட தலைப்பானது அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருங்கள். அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருங்க. கடைசி பறந்த வரைக்கும் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நிலைத்திருங்க. எவ்வளவு பெரிய உயர்வு அந்தஸ்து வந்தாலும் ஆரம்பத்தை மறக்காதீங்க. எஸ், கடந்து வந்ததை நினைத்து பார்க்காதீங்க. எஸ், இஸ் ட்ரூ, கடந்து வந்ததை நினைத்து பார்க்க. ஆனா தேவன் செய்ததை மறந்துடாதீங்க. தேவன் அழைத்த விதத்தை மறந்துடாதீங்க. தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்துடாதீங்க. தேவன் நீட்டின அவரோட கரத்தை மறந்துடாதீங்க. தேவன் உங்களை போஷித்த விதத்தை மறந்துடாதீங்க. உடைந்து போயிருந்த நம்மளோட குடும்பத்தை இன்னைக்கு தேவன் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறாரே. அது உங்களால என்னால முடியாதுங்க, அது தேவனால் மட்டும்தான் முடியும். அதை மறந்துடாதீங்க. இட்ஸ் ட்ரூ. டோன்ட் லுக் அட் யுவர் பாஸ்ட். பின்னானவைகளை நினைத்து பார்க்காதீங்க. நீங்க செஞ்சதை நினைத்து பார்க்காதீங்க. நீங்க செஞ்சதை நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வு, திருப்பி அதிலே போய் நிக்கணும்னு தான் உங்களுக்கு தோணும். நான் என்ன சொல்றேன்னா, பின்னாடிகளை நினைத்து பாருங்க. தேவன் உங்களை எப்படி வழி நடத்தி வந்தார்னு பாருங்க. தேவன் எப்படி உங்களை அழைத்து கொண்டு வந்தார்னு பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு உயர்வு, ஒரு மென்மை கிடைச்சிருச்சுன்னா மறந்துடும். ஒரு காலத்துல நம்ம அமைதியா இருந்தது மறந்துடுறோம். எவ்வளவு தன் அடக்கமா இருந்தோன்னு மறந்துடுறோம். எவ்வளவு தாழ்மையாக இருந்தோன்னு மறந்துடுறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி பயபக்தியாக இருந்தோன்னு மறந்துடுறோம். பிரச்சனை மத்தியில எப்படி ஓடி போய் தேவனுடைய சமூகத்தை தேடணும்னு மறந்துடுறோம். எப்படி முழங்கள் உண்மையாகவே ஒரு சந்தேகம் இல்லாம அவர்தான் தஞ்சம் என்று எண்ணி முழங்கால் போட்ட ஜெபம் பண்ண விதத்தையும் மறந்துடுறோம். எல்லாமே மறந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலை தேவன் அழைக்கும் போது அவனோட நிலைமை நம்மளை போலதான் இருந்தது. அல்லேலூயா. உங்களை போலவும் என்னை போல நிலைமை தான் அவனுக்கு. ஆனா அந்த சவுல் என்ன பண்ணாரு தெரியுங்களா? தேவன் அழைத்துட்டாரு. தேவன் ஒரு மென்மையை கொடுத்துட்டாரு, ஒரு உயர்வை கொடுத்துட்டாரு. எல்லா ஜனங்களும் அவரோட வார்த்தைக்கு கீழ்படுகிற கட்டத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. என்னோட சேர்ந்து 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8லிருந்து 14வது வசனம் பாருங்க. சவுல் வந்து எதற்காக சாமுவேலை பார்க்க போனார்னா, அவரோட கழுதையை கண்டுபிடிக்கும்படியாக தான் போனாரு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு காரியத்தை நான் உங்க மத்தியில சொல்றேன். இது என்னோட பிரசங்கம் இல்ல, அது உங்களை பலப்படுத்துதுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க தொலைத்துட்டீங்க, ஏதாச்சும் இழந்துட்டீங்கன்னா,
இது கூட பாஸ்டர் சொன்னார் இல்லையா, 100 ஆடு, ஒரு ஆடு தொலைந்து போச்சு. தேவன் என்ன செய்தாரு, அந்த 99 ஆடு அது நல்லா இருக்கு, அது செழிப்பா இருக்கு, அது பாதுகாப்பா இருக்கு, அதுக்கு தேவையான ஆகாரத்தெல்லாம் அந்த மேய்ப்பன் செஞ்சு வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஆனா சாப்பிடாம, எங்கேயும் பாதுகாப்பு இல்லாம, எங்கேயும் தவித்து கொண்டு இருக்கு தெரியுங்களா வழிக்காக. அந்த ஆடுக்காக தேவன் போனார் இல்லையா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது தொலைத்திருந்தீங்கன்னா, ஏன்னா சவுல் தொலைத்து போன நேரத்துல தான் சாமுவேலை தேடி போறாரு. தொலைத்து போயிருந்தீங்கன்னா, அல்லேலூயா, அந்த காணா போன அந்த இடத்துல கூட தேவன் அங்க ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு நீங்க இழந்து ஒரு உயர்வை நீங்க பெற்றுக்கொள்ளணும், சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. சவுல் கழுதை இழந்தாரு. அவர் கழுதை மற்றும் மீனுமாக பெற்றுக்கொள்ள தேவனோட அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அவங்க போனார். அல்லேலூயா. தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு போனான். ஆமென். அல்லேலூயா. அவன் இழந்து போனா, அல்லேலூயா, அதை கண்டுபிடிக்கும்படியாக அவன் போனா. ஆனா தேவன் அவனுக்கு ஒரு உயர்வை கொடுத்தாரு. ஆமென். நீங்க நினைக்காதீங்க சாமுவேலும் சவுலும் பார்த்தது ஆக்சிடென்ட் நீங்க நினைக்காதீங்க. தற்செயலாம் பார்த்தது இல்லை, அது எல்லாமே தேவனோட சுத்தம் தான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியம் அது தேவனோட சுத்தம். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அந்த தீமையும் தேவன் நன்மையாக மாற்றுறதுக்கு அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆமென். என்னோட சேர்ந்து 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8-14 படிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தார். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. பாருங்க, இங்க கில்கால்ல ஒரு போர் வந்துருச்சு. இவங்க இப்போ போர் செய்ய போறாங்க. சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, 7 நாள் காத்திருங்க, 7 நாள் காத்திருங்க, அப்ப நான் பலியிடுவேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க பலியிட்ட பிறகுதான் அவங்க போருக்கு போவாங்க. தேவனை பிரியப்படுத்த பிறகு, அப்படின்னா அந்த பலி என்பது அது தேவனை பிரியப்படுத்தணும். பிரியப்படுத்தின பிறகுதான் தேவன் அந்த பலியை அவர் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு. ஆனா சாமுவேல் ஒரு கட்டளை இட்டுட்டாரு, 7 நாள் காத்திருங்க. எத்தனை நாள்? 7 நாள். அட்லீஸ்ட் தேவன் சவுலுக்காச்சும் 7 நாள் சொன்னார், நம்மளுக்கு சொல்லவே மாட்டாரு தேவன். எவ்வளவு நாள் காத்திருக்கணுமோ அத்தனை நாள் காத்திருந்தே ஆகணும். கர்த்தர் சமூகத்தை காத்திருங்க. அல்லேலூயா. சாமுவேல் சொல்றாரு 7 நாள் காத்திருங்க. அந்த 7 நாள் காத்திருந்த மத்தியில தான் அவருக்கு நிறைய போராட்டம் வந்தது. யாருக்கு? சவுலுக்கு. ஆமென். சாமுவேல் வார்த்தை சாமுவேல் என்று நீங்க என்ன கூடாது, அது தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இங்க சாமுவேலோட வார்த்தையை மீறினால தான் சவுல் தேவனோட அபிஷேகத்தை இழந்து போனாரு. இன்னைக்கு அநேக பேர் தேவ மனுஷனோட வார்த்தை அப்படி என்னாதீங்க. தேவ மனுஷனோட வார்த்தை அவர் கனப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. இங்க மறுபடியும் படிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தார். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிறத போது இதோ சாமுவேல் வந்தார். சவுல் அவனை சந்தித்து வந்தான் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனார். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கீழ்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனேன். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். பாருங்க, இங்க நம்ம பாக்குறோம், யுத்தம் வந்துருச்சு, 7 நாட்கள் ஆயிடுச்சு, சாமுவேல் வரல. ஜனங்க அவர் கூட இருந்த போர் வீரர்கள் என்ன பண்றாங்க, அவரை விட்டு போறாங்க, பயத்துல போறாங்க. எங்கன்னா நம்ம மரணம் அடைஞ்சிருவோம்னு சொல்லி பயத்துல போறாங்க. சவுல் அவர் நினைக்கிறார், நான் இன்னும் கர்த்தருக்கு
விண்ணப்பம் செய்யல, அவருக்கு இன்னும் சர்வங்க தகன பலியும் செய்யல, சாமுவேல் குறித்த காலத்துக்கும் இன்னும் வரலன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அவர் துணிந்து சாமுவேல் செய்ய வேண்டிய அந்த சர்வங்க தகன பலியை அவர் செலுத்துகிறாரு. இங்க நம்ம என்ன தெரியுங்களா கற்றுக்கொண்டோம்? தாழ்மையாக இருந்த, அல்லேலூயா, தாழ்மையாக தன் நிலைமையை அறிந்த சவுலு இப்ப தன் நிலைமையை அவர் மறந்து நிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்னால செய்ய முடியாத காரியம் ஏதாவது உண்டோ? ஆமென். கர்த்தர் போருக்கு அனுப்புறாருன்னா அதுக்கு தேவையான எல்லா வழிகளும் எல்லா காரியத்தையும் அவர் ஆயத்த பண்ணி தான் நம்மள போருக்கு அனுப்புவாரு. ஆமாங்களா இல்லையா? அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஜெயம் யாருடையது? நம்மளுடையது. ஆமென். இங்க அவர் அறிந்து கொண்டாரு, நான் இன்னும் தேவன் சமூகத்துல விண்ணப்பம் செய்யல, இன்னும் சர்வாங்க தகனபலி எடுக்கலன்னு சொல்லி அவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவர் செய்தாரு. நீங்க இன்னைக்கு நீங்களும் நான் ஒன்று அறிந்து கொள்ளணும். சாமுவேல அப்படின்னா சவுல இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது பயம். என்னது? பயம். அடுத்தது பதட்டம். ஏன்னா சுத்தி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு. என்ன ஆயிடுச்சு? முதலாவது எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பிக்கை இல்ல. என்ன நம்பிக்கை இல்ல? நம்ம ஜெயம் பெறுவோன்னு. அநேக சூழ்நிலை நம்மள அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு பயம் வந்துருது. என்ன ஆக போகுது? எங்கங்க நீங்க விசுவாசத்தை? தேவன் எங்க போயிட்டாரு? அவரை நீங்க எந்த இடத்துல வைத்திருக்கீங்க? சவுல் மறந்து போனா. பயம் வந்தது. அந்த பயம் சவுலுக்கு ஒரு பதட்டம் உண்டு பண்ணுது. இன்னைக்கு நம்மளுக்கு பயமும் ஒரு பதட்டமும் சூழ்நிலை நம்மளுக்கு விரோதமாக நிற்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், சட்டம் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில அனுமதிப்பார். எதற்கு தெரியுங்களா? அந்த சூழ்நிலை மத்தியில நீங்க இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து காத்திருக்கிறீங்களா இல்லையான்னு தான். 7 நாள் இன்னும் கடந்து போல. 7 நாள் ஆனாலும் சவுல் காத்து இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவர் நினைத்துட்டாரு 7ஆவது நாள் தகன பலி செலுத்தணும் என்று. இல்ல, கர்த்தருடைய நேரம் வரணும், கர்த்தருடைய அனுமதி வரணும். அப்பதான் நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயம் பெற முடியும். நீங்களே பாருங்க, இன்னைக்கு அநேக சூழ்நிலை பயமும் பதட்டமும் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்துறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மளால கீழ்ப்படிந்து இருக்கவே முடியல. நம்மளோட சிந்தைக்கு, நம்மளோட மாமிசத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது என்னது என்று நம்ம அறிந்து அது பிரகாரமாக நம்ம பேசுகிறோம், நடந்துக்கிறோமே தவிர அந்த சூழ்நிலையை பார்த்து கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்னது என்று அதை அறிந்து கொள்ள முடியல. என்னோட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்னோட இருக்கிறீங்களா? எனக்கு தீமோத்தி சந்தோஷமா இருக்கும்போது நான் பேசினா அவர் சந்தோஷமா எடுத்துக்குவாரு. நீங்க ஒரு பிரச்சனைல, ஒரு கவலையில, ஒரு துக்கத்துல, ஒரு போராட்டத்துல இருந்தீங்கன்னா நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டப்பா தான் இருக்கும். தீமோத்தியே சொல்றாரு. எத்தனை வயசு தீமோத்திக்கு? 20 வயசு. இது உண்மையிலே மனுஷனோட சுபாவங்க. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம சுத்தி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமா வச்சிருக்கோம். வீட்டுல அப்பா சந்தோஷமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, பிள்ளைங்க ஆடி பாடி குதிச்சு அதுங்க செய்ய வேண்டிய சேட்டை எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்க. இது அம்மா சந்தோஷமா இல்ல, அம்மா கோவம் அடைஞ்சிட்டாங்கன்னா இப்ப பிள்ளைங்க எப்படி இருக்குங்க? எப்படி இருக்குங்க? கப்பு பிச்சுன்னு அம்மா பிள்ளைங்க மட்டுமா? கணவர் எங்க இருக்காருன்னே தெரியாது, தேட வேண்டியதாக எந்த ரூம்ல இருக்காருன்னே தெரியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருந்தா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நம்ம சந்தோஷமா வச்சிருப்போம். ஆனா நம்ம மட்டும் பிரச்சனை இருந்தா சர்ச்சுக்கு வர்ற போது எனக்கு பிரச்சனை, அளவெடுக்கும். பிரச்சனை 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 பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை. உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, அளவு அடிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை. உங்க கூட நானே பேச பயப்படுறேன். என்ன ஆச்சு சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? அது கேட்க கூட எனக்கு பயம். பாருங்களேன் என் நிலைமை.
இது வேற பாஸ்டர் எல்லாத்துட்டையும் போய் பேசு விசாரி, அங்க இடம் கொடுத்தா தானே பேசுறதுக்கு. பிரச்சனை 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 பிரச்சனை. சரி சிரிச்சு முடிச்சிருங்க. பிலிப்பீன்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமா இருங்க. எனக்கு இந்த ஒரு வாரம் ஃபுல்லா எங்க சாட்சி சொல்லி இந்த ஒரு வாரம் ஃபுல்லா எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருந்தது, ரொம்ப ப்ரெஷர். எனக்கு கோவம் வந்துகிட்டே இருந்தது, கோவம் வந்துகிட்டே இருந்தது. நேற்று கூட அம்மா கிட்ட பேசிட்டு அம்மா கிட்ட பாட்டு பாட போறேன், அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு தான் ஏறினேன். அவங்க கேட்டதும் தவிர எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தது. வேலை இடத்துல ப்ரெஷர், ஏன்னா வேலை இடத்துல வந்து 4 அட்மின், ஒரு ஸ்டாஃப் ரிட்டையர், எங்களை கோத்தா இல்லை, ஒரு ஆள் நாங்கள் ரெக்ரூட் பண்ணக்கூடாது. கடைசியாக எனக்கு கொடுத்துட்டாங்க, நீ கொஞ்சம் கற்றுக்குவோம். ஏன்னா அது வந்து பணம் மணி மேட்டர்ஸ். நான் ஏற்கனவே எனக்கு அவ்வளோவே இல்லை. பாஸ்டர் கூட எனக்கு கால் பண்ண மாட்டேன், நாளைக்கு எப்படியா கால் பண்ணல, நீ பிஸியாக இருப்பாங்க கால் பண்ணுவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை பற்றின அப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வேலையும் வந்துருச்சுன்னா நான் எப்படி? ஏற்கனவே அம்மா உதவி செய்கிறாங்க, ஃபேமிலி சாப்பாடு பிள்ளைங்களாம் பார்த்துக்கிறாங்க, பாஸ்டர் உதவி செய்கிறாரு, சபையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், வேலை விட்டு நின்றுலாமா அப்படின்னு இருக்கும்போது அது உண்மையிலே நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி நான் வருத்தப்பட்டேன். என்ன எப்படின்னு எனக்கு தெரியல, ப்ரெஷராக ஆயிருமா அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், கோத்தா கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஆள் ரெக்ரூட். அது ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஆனால் ஸ்டில் ப்ரெஷர் இருந்தது, ஆனால் ஸ்டில் நான் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா புது ஆள் வந்து அவங்க கற்றுக்கு லேட்டாக இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது யோசிச்சிருப்பா, ஐயோ இப்போ சபைக்கு போகிறது சந்தோஷமா, ஏன் சந்தோஷமா? ஆனால் லீடர்ஸ் பார்க்கணும். எனக்கு ஒரு சில லீடர்ஸ் மேலே எனக்கு வருத்தமும் உண்டு. இவங்க இப்போ எப்படி வர போகிறாங்க, அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, அவங்கள பார்த்து நான் சோர்ந்தாயிடும், நான் சோர்ந்து போயிடுவேனா, அந்த ஒரு இதுவும் இருக்கு. புரியுதுங்களா? ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தை நான் ஏற்படுத்த போகுது. நான் ஒண்ணுதான் கற்றுக்கொண்டேன். இந்த காலைல தான் நான் ஏஞ்சி தேவனோட வார்த்தை படிச்சுட்டு இருக்கும் போது, நீ எனக்கு முதலாவது கீழ்படுறியா? இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் உன்னோட ஆவி எப்படிப்பட்டதா இருக்கு? நம்மளோட ஆவி எப்படிப்பட்டதா இருக்கு? நம்மளோட இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? தேவன் எல்லா விதத்திலையும் பொறுமையாக இருக்க சொல்றாரு. எல்லா விதத்திலும் பொறுமையா இரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார்னா, கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையாக இருந்து அதோட பலனை அடையும் வரைக்கும் காத்திருங்க. ஹல்லேலூயா, காத்திருங்க. நம்மளுடைய கோபத்தையும் நம்மளுடைய உணர்ச்சியும் மத்தவங்கிட்ட போய் காட்டி என்ன இருக்கு? நீ தான் அப்படி இருக்கீங்க, ஏன் மத்தவங்களை நம்ம வீணாக்கணும்? கடுதணுமா? எதுக்கு நம்ம மத்தவங்களை வீணாக்கணும்? உங்களுடைய கெட்ட ஆவியை எடுத்து வந்து மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, இங்க வந்து சவுல் வந்து காரியத்தை பார்த்த பிறகு அவருக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம் வந்த பிறகு அவர் என்ன பண்றாரு? சுயத்துல அவர்னால என்ன செய்ய முடியும்னு நினைச்சு ஒண்ணு செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? அந்த நேரத்துல அவர்னால என்ன, அவருக்கு தெரியுது தேவனுக்கு பலி செலுத்தணும், தேவன் அது பிரியப்படணும், அது பிரியப்பட்ட பிறகுதான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாருன்னு பலி கொடுக்கிற சாமுவேல் இல்ல. 7 நாள் கடந்து வந்துட்டாங்க. இப்ப அவர் என்ன பண்றாரு? சரி, சாமுவேல் இல்ல, என்னால இங்க என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம அப்படிதான் செய்யறோம். என்னால இந்த நேரத்துல என்ன செஞ்சா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? நீங்களே பாருங்க, நீங்க செஞ்சது சால்வ் ஆயிருக்கா இல்ல இன்னும் அதிகரிச்சிருக்கா? நீங்க செஞ்ச காரியம் அது தேவனை எங்கேயாச்சும் தேவனே பிரியப்படுதுன்னா நீங்க யாருக்காக செய்யறீங்களோ அவங்களாச்சும் சந்தோஷப்படுவாங்களா? நீங்க செய்யற ஏற்றுக்கொள்வாங்களா? அந்த காரியத்தின் மேல, நீங்க செய்யற காரியத்தின் மேல கர்த்தர் அதுக்கு ஒரு சித்தத்தை, அப்படின்னா அது தேவன் வந்து ஏற்றுக்கொண்டவராக இருந்தா நீங்க செஞ்ச காரியம் அது எல்லாத்துக்கும் என்ன கொண்டு வந்திருக்கணும்? சமாதானத்தை கொண்டு வந்திருக்கணும், எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கணும். ஆனா நீங்க செய்யற காரியம் மற்றவங்களை அது வேதனைப்படுத்துது. ஆமென். அது மற்றவங்களை கஷ்டப்படுத்துதுன்னா அப்ப நம்மள ஆராய்ந்து மற்றவங்களை நம்ம
மறுபடியும் சொல்றேன், before we blame others, மற்றவங்களை நம்ம குற்றம் சாட்டுறதுக்கு முன்பாக எதனால இந்த காரியம் நடக்குதுன்னு சொல்லி முதல்ல நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. before you bring, நீங்க தேவன்கிட்ட எடுத்துட்டு வர்றதுக்கு முன்பாக. இன்னைக்கு அநேக பேர் அந்த தவறுதான் செய்யணும். நம்ம தேவன்கிட்ட எடுத்துட்டு வர்றதுக்கு முன்பாக, இல்ல மற்றவங்ககிட்ட, இல்ல பாஸ்டர்கிட்ட நீங்க எடுத்துட்டு வர்றதுக்கு முன்பாக முதல்ல தன்னை ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை நம்மள ஆராய்ந்து பார்க்கறதே இல்லை. we don't want to self check னு சொல்லுவாங்க. we don't want to check ourselves first. ஆனா மத்தவங்கள உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா மத்தவங்கள நோண்டி பார்க்கிறதுனா நம்மளுக்கு அவ்வளவு ஆர்வம். அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி போறாங்க, அவங்க எதுக்கு இப்படி பேசணும், அவங்க மூஞ்சி திருப்பி வச்சுட்டு போறாங்க. அல்லேலூயா. நம்ம நம்மள ஆராய்ந்து பாருங்க. ஆமென், ஆமென். நானே இப்பெல்லாம் ரொம்ப அமைதியாயிடுறேன். சபையில சில டைம் ரொம்ப அமைதியாயிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் என்னை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு மரியாதை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறாங்க, நான் என்ன பண்ணுக்கா? ஃபர்ஸ்ட் நான் என்னை கேட்பேன், நான் என்ன பண்ணினேன்? ஒன்றும் பண்ணலையா? அப்போ வச்சுக்கலாம், தெய்வத்தை கொடுத்துருவோம், அவ்வளோதான். டோன்ட் டு ஸ்பீக் ஃபர்தர். ஏன்னா நான் பேசினா அந்த ஆத்மா நிற்குமா நிற்காதான்னு கூட தெரியல, ஓடி போயிடுவாங்க. அல்லேலூயா. பெட்டர் பி சைலண்ட். சைலண்டா இருங்க, இருக்கவே சொல்றது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, கடைசியா சவுலோட நிலைமை என்னது நம்ம முடிச்சிருங்க. சவுலோட நிலைமை என்னது? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த ஒரு அதிகாரத்தை தேவன் அவனுக்கு ஏற்ற, தேவன் என்ன சொல்லிட்டாரு, இதுக்கு அதை நான் வந்து எடுத்து கர்த்தருக்கு ஏற்ற, இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனுக்கு நானு கொடுப்பேன்ட்டாரு. இன்னைக்கு அநேக காரியம் ஞாபகங்கள் நம்ம எழுந்து போறோம். ஏன் எழுந்து போறோம்? நம்மளோட ஊழியமா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நம்ம சுதந்திரத்தை வைத்த ஆஸ்தியா இருந்தாலும் சரி, நம்மளோட வேலையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பணமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, நம்மளோட பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஏன் எழுந்து போறோம்? சட்டம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும், நீங்க என்னைக்கு உங்க மாமிசத்தை நீங்க வெளிப்பட்டுட்டீங்களோ, என்னைக்கு உங்க மாமிசத்தை நீங்க எடுத்து காட்டிட்டீங்களோ, அன்னைக்கே தேவனோட அபிஷேகம் உங்களை விட்டு விலகுனதுதான். அல்லேலூயா. தேவன் கருமையா இருக்கிறாரு, தேவன் அன்பா இருக்கான்னு சொல்லி உங்களே நீங்க ஏமாத்தி கொண்டு நீங்களே வஞ்சித்து கொண்டு இருக்காதீங்க. நான் அதுதான் சொல்லுவேன். ஒருவேளை தேவன் உங்க மேல கிருபையா இருக்கிறாரு, தேவன் உங்க மேல இன்னும் அன்பாவே இருக்கிறாரு, அவரை என்னை கோச்சிக்கவே மாட்டாரு. எத்தனை வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துட்டாரு, எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டாரு, எத்தனை ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, எத்தனை சாய்ஸஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க 10 தடவை தேவனை பரீட்சை பார்த்தனால அவங்க அனைவரும் கானான் தேசத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாம போனாங்க. அவங்க ஆசீர்வாதம் இழந்து போனாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, தேவன் அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து தேவன் நம்ம எப்படிலாம் உயர்த்தி வைத்தாரு. இன்னைக்கு அதெல்லாம் இழந்து போய் நம்ம எப்படி உட்கார்ந்து இருக்கோம்? ஏன் நம்மளை விட்டு இன்னும் விலகி போகுது ரூபி? Why we lost? எந்த இடத்துல தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாம போகணும். அப்பப்ப நம்மளுக்கு பெருமை வந்துருது, உயர்வு வந்தோடனே தேவன் யாரு என்று நம்மளே மறந்து போற அளவுக்கு நம்ம நம்மளுடைய சிந்தையும் நம்மளுடைய இருதயத்தை நம்மளை வைத்துக்கு வந்துருக்கும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம தேவன் ரொம்ப நல்லவர் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பு பொய் அல்ல. அவர் எந்த நோக்கத்துக்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகவே தேவன் அதுக்கு தேவையான கிரியைகளை அவர் செய்து கொண்டே இருப்பார். இவந்தோ நீங்களாம் நோட்டியா இருந்தாலும், அவர் சித்தத்தை விட்டு விலகி போனாலும், எங்கேயாச்சும் மாட்டிட்டு திருப்பி வருவீங்க, திருப்பியும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரு, திருப்பியும் நீங்க எங்கேயாச்சும் போவீங்க. தேவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளாத தவறு உங்களுடையதான், தேவனுடையதான், உங்களுடையது. ஏன்னா தேவன் உங்களுக்கு உண்மையா இருக்கிறாரு. நம்ம தான் அந்த தேவனுக்கு சில நேரத்துல உண்மை இல்லாதவர்களாக நம்ம மாறிடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனோட அழைப்புல நிலைத்திருங்க. நம்ம நிலைத்திறனால தாங்க நம்ம சில பாடுகளை நம்ம பார்க்கிறோம், சில கண்ணீர்களை நம்ம பார்க்கிறோம்.
அவர் சித்தத்தை விட்டு விலகுறதுனால்தான் நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே ஒன்னொன்னா நம்மளை விட்டு போகுது. நீங்க நினைக்காதீங்க பறிச்சு கொள்றாங்க எடுத்துக்கொள்றாங்க. இல்ல, நீங்க என்ன பண்ணுனீங்க, உங்களை விட்டு விலகுது. ஆராய்ந்து பாருங்க. ஆனா தேவன் உங்களை அனைவரையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க மத்தியில என் மத்தியில வந்திருக்குன்னா தேவன் மீண்டுமாக நம்மளை ஞாபகம் ஊட்டுகிறாரு. அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அழைத்த பிரகாரமாக எந்த நிலைமையில நம்ம நிலைத்திருமோ அதே தாழ்மையோடு அதே பணிவோடு நிலைத்திருங்க. ஆமென். நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு? அல்லேலூயா. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உன்னை தாயின் கருவிலே நான் பேர் சொல்ல அழைத்திருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு இந்த வார்த்தை